Standard Unit 2 Force and Pressure Physics Science. Surface tension. Take some water in a beaker and spread a tissue paper on the surface of the water. ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை விரித்து வச்சிடணும். ஜென்ட்லி பிளேஸ் த பேப்பர் கிளிப் ஆன் த டிஷ்யூ பேப்பர். இப்போ அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே தண்ணி மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கோமா, அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே பேப்பர் கிளிப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர்லாம் பிடிச்சிருக்கணுன்ற மாதிரி கிளிப்ஸ் இருக்கும். அதை என்ன பண்ணுறோம், அது மேலே வைக்கிறோம். அப்சர்வ் வாட் ஹேப்பன்ஸ் டு த பேப்பர் பின் ஆஃப்டர் சம் டைம். கொஞ்சம் நேரம் பொறுத்து இந்த பேப்பர் பின் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கலாம். ஆஃப்டர் அ ஃபியூ மூமெண்ட்ஸ் த டிஷ்யூ பேப்பர் வில் சப்மர்ஜ் அண்ட் தி பேப்பர் கிளிப் வில் மேக் அ ஸ்மால் டிப்ரெஷன் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர். கொஞ்சம் நேரம் பொறுத்து என்ன ஆகும்னா, இந்த பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கோம்ல, அது தண்ணிக்குள்ளே முழுகி போயிடும். இந்த பேப்பர் கிளிப் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஒரு டிப்ரெஷன் ஏற்படுத்தும். அதாவது சின்னதாக ஒரு ஆழமாக வந்து ஒரு இது வந்து ஏற்படுத்தும் அந்த சர்ஃபேஸ் மேலே. பட் ஆனால் முழுகாது. இட் வில் இன்ஸ்டன்ட்லி பிகன் டு ஃப்ளோட் ஆன் தி சர்ஃபேஸ் ஈவன் தோ இட் இஸ் டென்சர் தேன் வாட்டர். தண்ணியை விட இது வந்து திக்காக தான் இருக்குது, இருந்தாலும் கூட இது வந்து தண்ணியில் முழுகாமல் அப்படியே தேங்கிட்டு இருக்கும். ஆனால் அது இருக்கக்கூடிய அது இடத்துல ஒரு சின்ன குழி மாதிரி ஒன்று ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் தேங்கும், தண்ணிக்குள்ளே முழுகி போயிடாது. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? எப்படி இது பாசிபிள்? தண்ணியை விட டென்சிட்டி வந்து பின்னுக்கு அதிகம். அப்போ ஆனால் அது ஏன் மிதக்குது அப்படின்னா, திஸ் இஸ் பிகாஸ் த வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் வில் டென்ட் டு கான்ட்ராக்ட் தெம்செல்ஸ் இன்டு எ லைக் எ மாலிக்யூல்ஸ் ஆஃப் அன் எலாஸ்டிக் மெம்ப்ரெயின். இது என்ன காரணம் அப்படின்னா, தண்ணின்றது ஒரு மாலிக்யூல் இல்லையா, அதுவும் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். அப்போ அந்த மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்றோட ஒன்று அப்படியே கான்ட்ராக்ட் ஆயிரும், கிட்ட 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 வந்துக்கும், அப்படியே டச் பண்ணிக்கும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு இந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த அதோடைய அந்த மாலிக்யூல்ஸ், அந்த ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தன்னை அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கிறதுனால என்னாகும், ஒரு எலாஸ்டிக் மெம்ப்ரெயின் மாதிரி ஃபார்ம் ஆகும் தண்ணிக்கு மேலே. ஃபோர்ஸ் எக்ஸர்ட்ஸ் ஆன் தெம் விச் டென்ஸ் டு மினிமைஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் வாட்டர். அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கான்ட்ராக்ட் ஆனதுனால அது மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து அது மேலே செலுத்தியிருக்கும். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த வாட்டர் உடைய ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து குறைச்சி கொடுக்கும். த பேப்பர் கிளிப் இஸ் பேலன்ஸ்ட் பை தி மாலிக்யூல்ஸ் ஆன் தி வாட்டர் சர்ஃபேஸ் தட் இஸ் நவ் பிஹேவிங் லைக் அ ஸ்ட்ரெச்டு எலாஸ்டிக் மெம்ப்ரெயின். இப்போ இந்த பேப்பர் ஏன் இது பேப்பர் கிளிப் வந்து ஏன் எது மேலே மிதக்குதுன்னா, அந்த வாட்டருடைய மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மேலே ஒரு படலம் மாதிரி ஏற்படுத்தியிருக்கு இல்லையா, அது மேலே தான் வந்து இது மிதக்குது. ஸோ அது அப்படியே ஒரு எலாஸ்டிக் மெம்ப்ரெயின் மாதிரி, ஒரு எலாஸ்டிக்கால் செய்யப்பட்ட ஒரு தோல் மாதிரி வந்து அது உருவாக்கியிருக்கு. ஸோ இட் டஸ் நாட் சப்மர்ஜ். அதனால் இந்த பின் வந்து தண்ணிக்குள்ளே போகலை. ஹாவ் யூ எவர் வண்டர்ட் வை ரெயின் ட்ராப்ஸ் ஆர் ஸ்பெரிக்கல் இன் ஷேப்? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, ஏன் வந்து மழை தண்ணி எப்பயுமே ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், ஒரு மாதிரி ரவுண்டாக இல்லாமல் இருக்கிறது தான் ஸ்பெரிக்கல் ஷேப்னு சொல்கிறோம். ஏன் வந்து எப்பயுமே அது ஸ்பெரிக்கல் ஷேப்லேயே இருக்குது மழை தண்ணின்னு யோசிச்சிருக்கோமா? ஹவு டஸ் அ வாட்டர் ரைஸ் அப்வர்ட் இன் அ ட்ரீ ஆர் பிளான்ட் அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி? பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியை எப்படி மேலுறிஞ்சு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? தண்ணி ஆக்சுவலாக பார்த்தா நமக்கு கிராவிட்டி வந்து கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான், ஆனால் தண்ணி வந்து மேல் நோக்கி வருது அந்த பிளான்ட்ஸ்லாம். இது எப்படி நம்ம யோசிச்சிருக்கோமா? தீஸ் ஆர் ஆல் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ லிக்விட். தண்ணிக்கு இருக்கக்கூடிய, தண்ணிக்குன்னா லிக்விடாக இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு விஷயந்தான் வந்து இந்த சர்ஃபேஸ் டென்ஷன். த மாலிக்யூல்ஸ் ஆஃப் தி லிக்விட் எக்ஸ்பீரியன்சிங் அ ஃபோர்ஸ் விச் கான்ட்ராக்ட்ஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் தேர் சர்ஃபேஸ் ஏரியா as much as possible. ஸோ இது என்ன பண்ணோன்னா, அந்த லிக்விடில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கான்ட்ராக்ட் ஆகி ஒன்றோட ஒன்று அப்படியே ரொம்ப க்ளோஸாக வரும்போது ஒரு சர்ஃபேஸ் ஏரியா வந்து அது ஏற்படுத்தும். ஸோ ஆஸ் டு ஹாவ் தி மினிமம் வேல்யூ. இதனால் என்ன ஆகும்னா, அதோடைய வேல்யூ வந்து அப்படியே குறைஞ்சி மினிமமாக இருக்கும். த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர் யூனிட் லென்த், அந்த ஒரு குறிப்பிட்ட யூனிட் லென்த்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி சர்ஃபேஸ் டென்ஷன். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறோம். இதோடைய யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர். ஸோ மறுபடியும் சர்ஃபேஸ் டென்ஷன்ன்றதுக்கு டெஃபினேஷன் பார்க்கலாம் பாருங்கள். த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர் யூனிட் லென்த், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஏற்படுத்துதோ அந்த ஒரு சர்ஃபேஸில், குறிப்பிட்ட லிக்விடுடைய அந்த சர்ஃபேஸில் மேலோட்டமாக அதோடைய ஏரியாவில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் செலுத்துகிறோமோ அதுதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர். அப்போ
அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் த ரீசன் ஃபார் மெனி ஈவெண்ட்ஸ் வி see in our டெய்லி லைஃப். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு விஷயம்தான். இன் பிளான்ஸ் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ரைஸ் அப் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த பிளான்ஸில் தண்ணி வந்து மேல் நோக்கி வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஜைலம் டிஷ்யூஸ் ஆர் வெரி நேரோ வெசல்ஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ஸ். ஜைலம் டிஷ்யூ அப்படின்றது தண்ணியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு டிஷ்யூ தான் இது. இது வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். நேரோவானா ரொம்ப குறுகலாக இருக்கக்கூடிய ஒரு வெசல் பிளான்ஸில் இருக்குது இந்த ஜைலம் டிஷ்யூஸ் அப்படின்றது. வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் அப்சர்வ்ட் பை த ரூட்ஸ் அண்ட் தீஸ் வெசல்ஸ் ஹெல்ப் தி வாட்டர் டு ரைஸ் அப்வர்ட் டியூ டு கேபிலரிட்டி ஆக்ஷன். ஸோ ரூட்ஸ் வந்து பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியை இழுக்குது. இந்த ஜைலம் டிஷ்யூஸ் வெசல்ஸ் வந்து இந்த தண்ணியை மேல் நோக்கி போகிறதுக்கு உதவுது. அந்த தண்ணி மேல் நோக்கி போகக்கூடிய அந்த ஆக்ஷனுக்கு என்ன பேருன்னா கேபிலாரிட்டி ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் காஸ்ட் பை தி சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். இந்த கேபிலாரிட்டி ஆக்ஷனும் நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா வாட்டருடைய அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான் காரணம். டியூரிங் ஹெவி ஸ்ட்ராம் ஷிப்ஸ் ஆர் டேமேஜ் டியூ சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். இந்த பெரிய ஸ்ட்ராம் இடி மின்னல் மழை எல்லாம் வருது இல்லையா, அப்போது ஷிப்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகுது. எதனால் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷனால தான் ஒரு காரணம். ஏன்னா எல்லா மாலிகூல்ஸும் மேல் நோக்கி ஒன்றா சேரும்போது அந்த ஷிப்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிரும். பை போரிங் ஆயில் ஆர் சோப் பவுடர் இன்டு தி sea, sailors reduce இட்ஸ் இம்பேக்ட். அந்த ஷிப்பை சுற்றி ஆயிலோ இல்லைனா சோப் பவுடரோ போடும்போது இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துக்கு வராமல் தடுத்து நிறுத்தி இந்த ஷிப்ஸை டேமேஜ் ஆகிறத தடுக்குவாங்க. Water striders insects slides on water surface easily due to the surface tension of water. இந்த தண்ணியில் இந்த பூச்சிங்கெல்லாம் அப்படியே மிதக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ ஏன் இந்த தண்ணியில் மூழ்கி போகாமல் இதெல்லாம் அப்படியே மிதந்துட்டு போகுதுன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் காரணம். Viscous force or viscosity. Take a small quantity of different kinds of liquid like coconut oil, honey, water and ghee etc. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிக்விடை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது ஹனி, வாட்டர், கீ எல்லாமே நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். பிளேஸ் 1 drop ஆஃப் ஈச் லிக்விட் ஆன செப்பரேட் கிளாஸ் பிளேட். தனித்தனியாக ஒரு கிளாஸ் பிளேட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ட்ராப் ஆஃப் இந்த நம்ம லிக்விட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா அதை நம்ம வச்சுக்கலாம். Now gently raise one end of the glass plate so as to allow the liquid to slide down the smooth surface of the plate. Observe the speed of the liquid. இப்போ மல்லமாக என்ன பண்ணலாம், அந்த பிளேட் அப்படியே சாய்க்கலாம். சாய்க்கும் போது அந்த தேனோ தண்ணியோ கீயோ என்ன ஆகும், அதுலேருந்து அப்படியே ஸ்லைடாகி கீழே வந்து இறங்கும் இல்லையா. அப்போது என்ன ஸ்பீடில் இது வந்து கீழே இறங்கி வருது, ஹனி ஒரு ஸ்பீடில் வரும், தண்ணி ஒரு ஸ்பீடில் வரும், நெய் வந்து ஒரு ஸ்பீடில் வரும். ஸோ ஒவ்வொரு லிக்விட் ஒரு ஸ்பீடில் அப்படியே இறங்கி வரும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம கவனிக்கலாம். ஈச் லிக்விட் மூவ்ஸ் வித் அ டிஃப்ரெண்ட் ஸ்பீட். ஒவ்வொரு லிக்விட் பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஸ்பீடில் தான் வந்து அப்படியே சரிஞ்சு கீழே வரும். வாட்டர் ஃப்ளோஸ் ஃபாஸ்டர் தேன் அதர் லிக்விட்ஸ். தண்ணி இருக்கிறதுலே தண்ணி தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஃப்ளோ ஆகி கீழே வந்துடும். கோகோனட் ஆயில் ஃப்ளோஸ் வித் தி மாட்ரேட் ஸ்பீடு. இதே நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டோன்னா வாட்டரை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக வரும். கீ ஃப்ளோஸ் வெரி ஸ்லோலி. நெய் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஸ்லோவாக வரும். Between the layers of the liquid which is in motion, there is a frictional force parallel to the layers of the liquid. இப்போ இந்த தண்ணியோ இந்த ஹனியோ கீயோ ஃப்ளோ ஆகி கீழே வருது இல்லையா. அப்போ ஃப்ளோ ஆகி கீழே வரும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். செராய்ப்பு அப்படி சொல்லுவோம். ஸோ ஏதோ பிடிச்சிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இதுக்கு பேரலாக இந்த லிக்விட் எந்த திசையில் வருதோ அந்த திசைக்கு நேராக அப்படியே அந்த ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். திஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசஸ் த மோஷன் ஆஃப் த லிக்விட் லேயர்ஸ் வைல் தே ஆர் இன் மோஷன். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பாஞ்சு வரும்போது ஒரு தடையை ஏற்படுத்தும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து தன்னுடைய ஸ்பீடை வந்து குறைக்கும், அப்போஸ் பண்ணுது, அதை வந்து குறைச்சி கொடுக்குது, ஸ்பீடாக வராமல் கொஞ்சம் அது தடுக்கிற ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் த சக்ஸஸ்ஃபுல் லேயர்ஸ் ஆஃப் தி லிக்விட் விச் ஆக்ட்ஸ் இன் ஆர்டர் டு அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் தி லேயர் இஸ் நோன் அஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ். இந்த பூமியில் ஏதோ ஒரு பூமிலையோ இல்லை ஏதோ ஒரு அது பாஞ்சி ஓடக்கூடிய அந்த லேயர்லேயோ ஏதோ ஒரு தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா. அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணால் அந்த தண்ணியுடைய அந்த லிக்விடுடைய அந்த ஃப்ளோவை வந்து ஸ்பீடை வந்து குறைச்சி கொடுக்கும். இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த தடுத்து நிறுத்தக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னா விஸ்காசிட்டி அப்படிங்கிறோம். சச் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ லிக்விட் இஸ் கால்ட் விஸ்காசிட்டி.
இந்த தண்ணியுடைய இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் வந்து விஸ்காசிட்டி அப்படிங்கிறோம். விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் மெஷர்ட் பை தி யூனிட் கால் பாய்ஸ் ஆர் இன் சிஜிஎஸ் சிஸ்டம். சிஜிஎஸ் சிஸ்டமில் இதோடைய யூனிட் எடுத்துக்கிட்டோன்னா பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் கேஜ் பெர் மீட்டர் பெர் செகண்ட் இல்லைனா நியூட்டன் பெர் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் எஸ்ஐ சிஸ்டமில் சொல்கிறோம். ஸோ இதில் யூனிட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க கரெக்டாக. இதோடைய டெஃபினேஷன்ஸ் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டா டெஃபினேஷன்ஸ்லாம் கேட்பாங்க கொஷின்ஸில்.